ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் தை மாதம் 2ஆம் தேதி 15/1/2025 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று கரிநாள், இன்று மேல் நோக்கு நாள், இன்று மாட்டுப்பொங்கல், இன்று திருவள்ளுவர் தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:34. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:24 வரை பிரதமை, பின்பு துதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:24 வரை கௌளவம், பின் மாலை 4:34 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 11:53 வரை மூலம், பின்பு போராடம். மூலம் போராடம் இன்றைக்கி சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சு செயலை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷராசி என்பது சில விஷயங்களை கொஞ்சம் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் ஒரு குழப்ப நிலை ஏற்படலாம். அவங்களுக்கு ஒரு சரியான முடிவெடுக்கான முடியாமல் இருக்கலாம். அந்த டைமில் உங்களுடைய பெற்றோரையோ அந்த விஷயம் சார்ந்த தெரிஞ்சவங்கள்டையோ கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனை பெறுவது உங்களுக்கு சிறப்பு. அப்படி ஆலோசனைப்பட்டு ஒரு புதிய ஒரு தெளிவை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற கொஞ்சம் ஆதாயத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் இந்த வீடு மனையெல்லாம் வாங்க தொடர்பான எண்ணங்கள்லாம் அதுக்கு போதும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிலமோ வீடோ மனையை வாங்கணும் பிராப்தம் தான் வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கிறது. கொஞ்சம் பார்த்துங்க. மனசில் இருந்த சில கவலைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாகவும், கல்வியிலே இருந்து வந்த ஆர்வமின்மை குறையக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கும். கல்வி மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு ஆர்வத்தோடு படிக்க நிலை ஏற்பட போதுங்களுக்கு. மற்றபடி ஒரு சாந்தம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபராசின்னு பார்த்தவர்கள் உங்களுடைய வேலை நிமித்தமான நீங்கள் எந்த முயற்சி போனாலும் அந்த முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது. ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் இன்டர்வியூ நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ண போகிறீங்க. நீங்கள் வேலைக்கான அந்த டிஎன்பிசி பாஸ் பண்ணி அந்த போஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் வாய்ப்பு வரப்போகுது. அதனால் வேலை சம்மந்தம் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாமல் அந்த முயற்சிக்கான ஒரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. உங்களுக்கு எதிராக இருந்தோன்னா கொஞ்சம் தானே விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் கூட ஈஸியாக புரிந்து கொண்டு செலவத்துக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் உடனே இந்த வேலை கொஞ்சம் தர்ம சங்கடங்கள்லாம் கொஞ்சம் வந்து தான் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் மனசுக்கு ஒரு புதிதமான இலக்கு நிர்ணயித்து சில விஷயங்கள் செய்ய போகிறீங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையே அடுத்த கொண்டு போக போகுது. உங்களுக்கு ஆன்மீக பின்னணியில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். இந்த எதிர்பாலின மக்கள் மூலமாக சில அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிதுராசி பார்த்தா உங்களை வாகன வசதியெல்லாம் மேம்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறைய போகுது உங்களுக்கு. மகிழ்ச்சியான பல நினைவுகள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய காலகட்டமாகும். உடனிருப்பெல்லாம் யார் எப்படி கொஞ்சம் அவங்களை பற்றி நீங்கள் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பு உங்களுக்கு. இந்த கால்நடை மூலம் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய நபராக கண்டிப்பாக கால்நடை வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. ஒரு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். கடகராசின்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த உங்களுடைய பணி சார்ந்த சில துறைகளில் கொஞ்சம் எதிர்பாராத இடமாற்றங்கள், அதாவது ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் உங்களுக்கு. பார்த்துங்க. உங்களுடைய கடன் சம்பந்தமான செயலில் கொஞ்சம் கவனமாக, கடன் வாங்குகின்ற போது தேவையான கொஞ்சம் யோசித்து கடன் வாங்குவார் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய தாய் வழி உறவு மூலம் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுகின்ற போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சில மறைமுக தடைகள்லாம் தானாகவே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்பட போது உங்களுக்கு. உணவுத்துறையில் இருக்க அன்புகள்லாம் கொஞ்சம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போது உங்களுக்கு. உங்களுடைய சகோதரர் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்த இந்த சிக்கல்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. மற்றபடி உடைய கவலைகள் மறையும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சிம்மராசினை பார்த்தா உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தொழில் தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி ஏதாவது புதிய முதலீடு செய்யணுன்னா கொஞ்சம் யோசித்து முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எடுத்தவங்க முயற்சி பண்ணாதீங்க. முதலீடு செய்தால் கொஞ்சம் படிப்படியாக கூட முயற்சி பண்ணுங்கள். அதிகபட்ச முதலீடு ஒரே டைமில் பண்ணுவதை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுதல் உங்களுக்கு. இந்த பணி மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. உங்களுடைய நெருக்கமான கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்கெல்லாம் வேறுபாடு இருந்திருக்கும். அந்த வேறுபாடெலாம் நீங்கி மீண்டும் ஒரு நல்ல ஒரு சமூகம் ஏற்பட போது உங்களுக்கு. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியில் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி எளிதிலும் முடியும். நீங்கள் நினச்ச சில விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் தடை தாமதத்தோடு இழுபறியிட முடியக்கூடிய காலகட்டம் இருக்கும்போது உங்களுக்கு உடைய சிந்தனைகள் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்க போகுதுங்க. வருமானத்தை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர போகிறாங்க. பேச்சுக்களில் ஒரு அனுபவம்லாம் தெரியக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. இந்த இணையம் சார்ந்த தொழில் ஒரு புதிய வாய்ப்பெலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் பாராட்டு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய மனசில் ஒரு புதுவிதமான தேடல்கள்லாம் உருவாக போகுது உங்களுக்கு. இங்கே பரிமாற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகக்கூடிய காலகட்டமாகும். ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. உங்களுடைய இந்த சமையல் சார்ந்த துறையில் உள்ள அன்புகளுக்கு புது புது வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய அடுத்த கருத்துக்கு போகிறீங்க. இரவு நேர பணியில் கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். திடீர் பணிகளால் ஒரு புதிய அனுபவம்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. மற்றபடி ஒரு ஆக்கப்பூர்வ நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட இளம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுடைய சகோதர நன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்கள் வியாபாரத்துக்குரிய நுணுக்கங்களை புரிந்து கொள்ள உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி ஆகக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களை கொஞ்சம் ஒரு மேம்பாடு ஏற்படக்கூடிய நிலையும், உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான முயற்சி எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உடைய உயிரை அதிகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. சமூக பணி இருப்புன்னு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. சோர்வுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய அந்த எதிர்பாராத சில செய்திகள் மூலம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். தேவையில்லாத சில விஷயத்தால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தனவரெலாம் கொஞ்சம் தாமதம் கண்டிப்பாக ஏற்படுத்த போது உங்களுக்கு. இந்த கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி மற்ற இடத்த கொஞ்சம் அதிக உரிமை கொள்ள வேண்டாம். உங்கள் வேலையை இப்போ அடுத்த மாதிரி ரொம்ப உரிமை எடுத்துக்கின்னு தேவையில்லாம அந்த போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் வாடிக்கையாளர் கொஞ்சம் கனிவாக பழகுவதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் விவாதங்களை குறைப்பது நல்லது. உங்களுக்கு சிக்கல் நிறைந்த நாளாக அமைகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய இந்த ஆன்மீக தொடர்பான பணியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது உங்களுக்கு. உங்களுடைய சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அரசு சார்ந்த உதவிகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது.
இந்த நண்பர்கள் வழியாக சில ஆதரவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும், மனதில் நீங்கள் நினைத்த காரியத்தை எப்படி நினச்சிங்களோ அது மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட வெளி நேரம். கும்பராசினி பார்த்தா உங்களுக்குன்று கூட இருக்கவங்களாம் யார் எப்படியாப்பட்ட கொஞ்சம் அவங்களுடைய தன்மைகள் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் குறுக்கல் வாங்கல இருந்து வந்த அந்த இழுபறியெல்லாம் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், உடைய கடன் தொடர்பான பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தைகளாக மனசுக்கு வந்து தோன்றக்கூடிய காலகட்டமாகவும், எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் தீர்க்கிறதுக்கு அன்றைக்கி ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு அச்சம் விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இல்லை மஞ்சள் நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் தோட்டத்தை ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஏற்பட போது உங்களுக்கு வாழ்க்கை துணையோட சிறு தூரம் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், விவேகமான சிந்தனை மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் நண்பர்கிட்ட கொஞ்சம் கலந்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது தடைப்பட்ட பணிகள்லாம் மீண்டும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலையும், குழந்தை வயலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகவங்களுக்கு பகை விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.